அந்த ஸ்வீட் லெமனை காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஸ்வீட் லெமனு. நான் ஒரு அக்காட்ட தான் வாங்கினேன் அவங்கள்ட்ட. அவங்க நர்சரிலேருந்து எடுத்து என்கிட்ட கொடுப்பாங்க அவங்க. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், துளிர் விட்டுருக்கு. ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது எந்த ஒரு துளிரும் வரல. அப்போ தான் புரிஞ்சுன்னா வேறு நல்லா கீழே வரைக்கும் போயிருக்கு அப்படின்றதுனால நான் இருந்தாங்க பாருங்கள். எந்த ஒரு துளிருமே இல்லை அவங்க கொடுக்கும்போது. இப்போ புது துளிராக இந்த துளிர் வந்திருக்கு. அப்புறம் மொட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், மொட்டு இப்போ தான் வந்திருக்கு. அவங்க கொடுக்கும்போது மொட்டு இல்லை. பூச்சி நிறைய சாப்பிடுது ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் இனிக்கு விட்டுடலாம். இந்த மொட்டு பூத்து அது காய்ச்சி நம்ம சாப்பிடும்போது மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது சந்தோஷமாகவும் இருக்கும். இது இனிப்பு ஸ்வீட்டு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம சாதா எலுமிச்சம்பழம் தானே பார்த்துருப்போம். இது ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னாங்க. அதனாலே நான் இதை வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது காய்க்கும் போது உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். அது தோலோடு சாப்பிடணுன்றாங்க. அதுதான் எனக்கு சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நானும் வெயிட் பண்ணின்னு இருக்கேன். இப்போ 2 பூ பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ட்ராகன் ஃப்ரூட். இது நான் கட்டிங் மூலமாக வச்ச ட்ராகன் ஃப்ரூட் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல உயரமாக இருந்தது. ஜாடியில் வச்சுருந்தேன். ஏற்கனவே வாடகை வீட்டில் வச்சுருந்தேன்ல அந்த செடி தான். அதை இப்போ எடுத்து நான் மாடியில் வச்சிட்டேன். இப்போ தான் ரொம்ப நாள் கனவு நிறைவேறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ராகன் ஃப்ரூட் எடுத்து நம்ம சொந்த வீட்டில் மாடியில் வைக்கணும்னு எனக்கு தோணுச்சு.